ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. எதற்குமே தகுதி இல்லாத எங்களை உம்முடைய சன்னத்தை கூட்டி சேர்த்த தயவுக்காய் உம ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இம்மட்டும் நீர் எங்களை நடத்தி வந்த எல்லா கிருபைகளுக்காக உம ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இனிமேலும் நீரை நடத்த போகிற கிருபைகளுக்காக உம ஸ்தோத்திரம் அப்பா. இந்த குடும்பத்தை நீரை ஆசீர்வதிக்கணுமே, இந்த குடும்பத்தை உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தணுமே. உங்களுடைய வசனத்தின்படி அடியேனே உணர்வுள்ளவனாக்கும் என்கிற வசனம் பிரகாரம் அப்பா, இந்த குடும்பங்களுக்கு இன்னும் அதிகமாக ஒரு உணர்வை கொடுத்து கர்த்தாவே, உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்பட நீரே கிருபை செய்யும், நீரே இவர்கள் உள்ளத்துல பேசும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கேலும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பரலோகத்தை குறித்ததான வெளிப்பாடு என்கிற தலைப்பிலே 4வது பரதேச பத்தி நம்ம பார்க்க போறோம். 4வது பரதேசு பாதாள பரதேசு. இந்த 4வது பரதேசு என்னது? பாதாள பரதேசு. இந்த பாதாள பரதேச பத்தி தான் நாம என்ன செய்ய போறோம், இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த பாதாளம் என்பது வேதத்திலே பாதாளம் என்றுதான் என்ன செய்யப்பட்டிருக்கு, அதிகமா சொல்லப்பட்டிருக்கு. நீங்க என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனமும் 33ஆம் வசனமும் நீங்க வாசித்து பார்த்தா பாதாளம் எங்கே இருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கு. என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனமும் 33ஆம் வசனமும். பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் போராகக்கூடிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. அவர்கள் தங்களுக்கு உண்டானவை எல்லாவற்றோடும் உயிரோடே பாதாளத்தில் இறங்கினார்கள். அப்ப பாதாளம் எங்க இருக்கு? உயிரோடே பாதாளத்துல இறங்கினாங்க. பூமி அவர்களை மூடிக்கொண்டது. அப்ப பாதாளம் எங்க இருக்கு? பாதாளம் எங்க இருக்கு? பூமி முதலாவது வாயை திறந்தது. அதுக்கு கீழே கோராகும் அவர்களுடைய வீடுகளும் அவனுடைய எல்லா மனிதரும் உயிரோடே இறங்கினார். இறங்கின உடனே பூமி என்ன செஞ்சது? மூடிக்கொண்டது. அப்ப பாதாளம் எங்கே இருக்கு? பூமிக்கு கீழே. ஆனா வேதத்துல பொதுவா பாதாளம் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கு. பாதாளம் 3 பாதாளம் இருக்கு. பாதாளம் எத்தனை பாதாளம் இருக்கு? 3. ஒன்னு மேல் பாதாளம், இன்னொன்னு தாழ்ந்த பாதாளம், இன்னொன்னு அடி பாதாளம். இந்த 3 பாதாளம் தான் பூமிக்கு கீழே என்ன செய்யுது இருக்கு. ஒண்ணு என்னது? மேல் பாதாளம், இன்னொன்னு தாழ்ந்த பாதாளம், இன்னொன்னு அடி பாதாளம். இந்த மேல் பாதாளம் நீங்க இன்னொரு வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிங்க. அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல் நான் துக்கத்தோடே என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். நான் துக்கத்துடனே என் குமாரனிடத்தில் பாதாளத்திலே இறங்குவேன் என்றான். அப்ப யாக்கோபு சொன்ன பாதாளமும் இங்க கோராகினுடைய அவனுடைய எல்லா மனிதர்கள் போன பாதாளமும் வேற வேற. யாக்கோபு சொன்ன பாதாளம் மேல் பாதாளம், கோராகும் அவனுடைய எல்லா மனிதரும் போன பாதாளம் தாழ்ந்த பாதாளம். நீங்க ஒரு வசனத்தை வாசிங்க, அந்த ஒரு சம்பவத்தை வாசிங்க, அது உங்களுக்கு புரிஞ்சிடும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் ஐஸ்வரியமுள்ள ஒரு மனுஷன் லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் வாசிங்க. ஐஸ்வரியமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ரத்தாம்பரமும் விலையேறப்பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரயமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். எதுல வந்தார்? கிறிஸ்துவுக்குள்ள வாழல, அனுதினமும் சம்பிரயமாய் வாழ்ந்தார், ஐஸ்வர்யத்துல வாழ்ந்தார். நாம எதுல வாழணும்? கிறிஸ்துவுக்குள்ள வாழணும். ஆனா இவர் எதுல வாழ்ந்தார்? ஐஸ்வர்யத்துல சம்பிரமமாய் வாழ்ந்தார்.
அடுத்து வாசிங்க 20ஆம் வசனத்தை. லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். லாசரு என்னும் பெயர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். எங்க இருந்தார்? ஐஸ்வர்யவானுடைய வீட்டு வாசல் அருகே இருந்தார். இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய லாசரு வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழுந்த துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையா இருந்தான். இவனுக்கு எதுவுமே என்ன செய்யல, கிடைக்கல. என்ன கிடைக்கல? அன்னைக்கு தேவைக்கு பசிக்கு தேவையான ஆகாரம் இல்லை. இவர் எங்க இருந்தார்? இவர் எங்க இருந்தார்? வாசல் அருகே கிடந்தார். இவருக்கு ஆகாரம் இல்லை. ஏன்னா இவர் எப்படி இருக்கார்? தரித்திரத்துல இருக்கார், மிகுந்த தரித்திரம். ஆனா ஆவிக்குரியதுல எப்படி இருக்கார்? ஐஸ்வர்யவானா இருக்கார். இப்ப அநேகர் என்ன விரும்புதாங்க? உலகத்தின் பார்வையில ஐஸ்வர்யவானா இருக்கணும்னு விரும்புதாங்க. ஆனா ஆவிக்குரிய பார்வையில தரித்திரனா மாறிட்டார். ஐஸ்வர்யவானா எதுல இருக்கணும்? இயேசுவை பாருங்க. இயேசு எவ்வளவு பெரியவர். அவர் எப்படி வந்தார்? நம்மை ஐஸ்வர்யவன் ஆக்கும்படிக்கு அவர் தரித்திரர் ஆனார். யார? ஐஸ்வர்யவானா நம்மள ஆவிக்குரிய ஐஸ்வர்யவான் ஆக்கும்படிக்கு அவர் என்ன செஞ்சார்? தரித்திரர். இயேசு என்ன கொண்டு வந்தார்? இயேசு என்ன கொண்டு வந்தார்? எப்படியெல்லாம் வாழ்ந்தார்? அவர் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்? எதுவுமே போடப்படல. ஆனா அவர் நம்மள ஐஸ்வர்யவனா மாற்றும்படிக்கு அவர் எப்படி வந்தார்? தரித்திரராக. அப்ப நாம எதுல ஐஸ்வர்யவனா மாறணும்? ஆவிக்குரிய ஜீவியத்துல ஐஸ்வர்யவனா மாறினாதான் நம்ம தாழ்ந்த பாதாளத்துக்கு போகாம. இந்த சம்பவம் பரலோகத்தையும் நரகத்தையும் குறிக்கவில்லை. இந்த சம்பவம் மேல் பாதாளத்தையும் தாழ்ந்த பாதாளத்தையும் குறிக்கும். இந்த சம்பவம் பரதேசியையும், அதாவது பரலோகத்தையும் நரகத்தையும் குறிக்கல. இந்த சம்பவம் எதை குறிக்கி? மேல் பாதாளத்தையும் தாழ்ந்த பாதாளத்தையும் குறிக்கும். ஐஸ்வர்யவான் போன இடம் எங்க? தாழ்ந்த பாதாளம். லாசரு போன இடம் மேல் பாதாளம். அந்த 3 பாதாளம் எங்க இருக்கு? பூமிக்கு கீழே இருக்கு. அப்ப இவர் எப்படி வாழ்ந்தார்? ஐஸ்வர்யவான். ஆவிக்குரிய ஜீவிதத்துல எப்படி இருந்தார்? ஐஸ்வர்யவான் ஆவிக்குரிய ஜீவிதத்துல எப்படி இருந்தார்? தரித்திரரா இருந்தார். ஆமா, ஆவிக்குரிய ஜீவிதத்துலதான் ஐஸ்வர்யவானா இருக்கிறது. ஆவிக்குரிய ஜீவிதத்துல ஐஸ்வர்யனா என்னது? நல்ல ஜெபம் பண்ணணும், நல்ல பைபிள் வாசிக்கணும், நல்ல கர்த்தரோடு கூட ஐக்கியத்தில். இதான் ஆவிக்குரிய ஐஸ்வர்யம். அப்ப இந்த அடுத்து 22ஆம் வசனம் முதல் வாசிங்க. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். இவனுக்கு மகிமை என்னது? இவன் மரித்தான், அவரும் மரித்தார். இவரை கொண்டு போய் யார் வரா? தேவ தூதர் வராங்க. உண்மையை சொன்ன ஐஸ்வர்யவான தான் கொண்டு போய் யார் வரணும்? இப்போ ஒரு பிரதமர் மரிக்காரு, அவங்கள எப்படி கொண்டு போவாங்க? நல்ல துப்பாக்கி நல்ல எல்லா படையும் வந்துதான் என்ன செய்வாங்க? கூட்டு போவாங்க. ஆனா இங்க என்ன நடக்கு? இங்க தரித்திரனுக்கு யார் வரா? தேவ தூதர் வந்து கூட்டு போறாங்க. எங்க? ஆபிரகாமுடைய மடிக்கு, பரலோகத்துக்கு அல்ல, பரதேசுக்கும் அல்ல, ஆபிரகாமினுடைய மடிக்கு. ஆபிரகாம் மடி எங்க இருக்கு? மேல் பாதாளத்துல இருக்கு. கிறிஸ்து வருகிற வர, கிறிஸ்து ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்தலும் வர யாரும் எங்க போக முடியாது? பரதேசுக்கு போக முடியாது. ஏன்னா அங்க என்ன இருக்கு? அங்க என்ன இருக்கு? இளைப்பாறும் ஸ்தலம். அங்க என்ன இருக்கு? அங்கதான் ஜீவன் வச்சிருக்கு. ஆதாம் ஏவாள் வாழ்ந்தாரு, அங்கதான் ஜீவன் வச்சிருக்கு. அங்க என்ன இருக்கு? அதுக்கு நிழல் தான் இது. அங்க என்ன இருக்கு? பட்டயம் இருந்தது, சுடரொளி பட்டயம். அதனால யாரும் போக முடியல.
அந்த பட்டயம் யார் மேல விழுந்தது? இயேசு மேல. அவர் நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தந்தனால இந்த 10 வயசுக்குள்ள போய் என்ன செய்தோம்? போனோம். அப்ப இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தரும் வர கிறிஸ்துவுக்குள் மரித்த பரிசுத்தவான்கள் எல்லாரும் எங்க இருந்தாங்க? மேல் பாதாளத்துல, ஆபிரகாமினுடைய மடி என்று சொல்லப்படுகிற மேல் பாதாளத்துல. அப்ப ஐஸ்வர்யவான் எங்க இருந்தார்? 24ஆம் வசனத்தை வாசிங்க. 23ஆம் வசனம் முதல் வாசிங்க. பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது, பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்ப அந்த மேல் பாதாளத்துக்கும் தாழ்ந்த பாதாளத்துக்கும் இடையே ஒரு பிளவு உண்டு. அந்த 26ஆம் வசனத்தை வாசிங்க. அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்துக்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்துக்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளவு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றார். பெரும் பிளவு இருக்கு. மேல் பாதாளத்துக்கும் தாழ்ந்த பாதாளத்துக்கும் என்ன இருக்கு? பெரும் பிளவு இருக்கு. இங்க ஐஸ்வர்யவான் எப்படி வாழ்ந்தார்? நன்மைகளை அனுபவித்தார். அங்க இந்த உலகத்துல ஐஸ்வர்யவான் நன்மைகளை அனுபவிச்சார். லாசர் என்ன செஞ்சான்? தீமையை அனுபவிச்சான். கிறிஸ்துவுக்காக இந்த உலகத்துல நம்ம எந்த அளவுக்கு பாடுபடுறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு எங்க பரலோகம். ஐஸ்வர்யவான் பாடுபட்டதெல்லாம் எதுக்காக? கிறிஸ்துவுக்காக அல்ல. நன்மையை தான் அனுபவிச்சான். அவன் பாடுபட்டு அவன் நன்மையை அனுபவிச்சான். ஆனா கர்த்தருக்காக எந்த ஒரு தீமையுமே அவன் செய்ய, கர்த்தருக்காக எந்த ஒரு பாடையுமே அவன் சகிக்கல. அது எங்க போய் உணர்ந்தான்? தாழ்ந்த பாதை. இப்போதுமே இன்னைக்கு நம்ம மரிச்சா எங்கேயே போவோம் என்கிற சிந்தையோடு நம்ம என்ன செய்யணும்? இன்னைக்கு நம்ம மரிச்சா எங்கே? அப்ப மேல் பாதாளத்துல யார் இருப்பா? மேல் பாதாளத்துல யார் இருப்பா? நீங்க 27ஆம் வசனம் முதல் வாசிங்க. அப்பொழுது அவன் அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு. அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி. எப்ப ஆத்மா பாரம் வருது? இங்கே, அதாவது சர்ச்சில் இருக்கும் போதும் வராது, வீட்டுல இருக்கும் போதும் வராது. எங்க போய் வருது? நம்ம இருக்கனால அப்படி சொல்றேன். எங்க போய் வருது? அங்க போய் வேதனை அனுபவிக்கும் போது என்ன வருது? நம்ம சகோதரர் அங்க இருக்காங்களே, அவங்களும் இங்க தானே வருவாங்கங்கிற எண்ணம் எப்போ வருது? அப்ப இந்த ஆத்மா பாரம் அப்போ நமக்கு வந்திருக்கா? நாம பரலோகத்துக்கு போயிருவோமே, இவங்க கர்த்தர் இன்னைக்கு வந்தா இவங்க எல்லாம் நரகத்துக்கு போவாங்களேங்கிற எண்ணம் நமக்கு வந்திருக்கா? நமக்கு என்னது? என்னையும் சேர்த்த நமக்கு என்னது? நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு. அவங்க எப்படி போனா நமக்கு என்ன? ஆத்ம பாரம் அதிகமா இருக்கணும். என்ன இருக்கணும்? ஆத்ம பாரம். இவனுக்கு எங்க போய் ஆத்ம பாரம் வருது? தாழ்ந்த பாதாளத்தில் போய் ஆத்ம பாரம். அப்ப சகோதரன் உண்டு, அவர்களும் இந்த இடத்துக்கு வராதபடிக்கு அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும். கேட்கட்டும்னு சொல்லல. மோசேக்கும் தீர்க்கதரிசி வார்த்தையும் கேட்கட்டும்னு சொல்லல, வித்தியாசம் இருக்கு. செவி கொடுக்கட்டும். செவி கொடுத்தால் மாத்திரமே எதுக்கு ஆயத்தப்பட முடியும்? பரலோக ராஜ்யத்துக்கு. நாம கேட்டுட்டு போறோம். ஜெபம் பண்ண சொன்னா கேட்டுக்கிடுவோம், ஆனா என்ன செய்ய மாட்டோம்? பண்ண மாட்டோம். வேதம் வாசிக்க சொன்னா கேட்டுக்கிடுவோம், ஆனா என்ன செய்ய மாட்டோம்? கர்த்தரோடு ஐக்கியத்துல இருங்கன்னா கேட்டுக்கிடுவோம், ஆனா என்ன செய்ய மாட்டோம்? இருக்க மாட்டோம். கேட்கும்,
ஆனா செவி கொடுக்கல. இவங்க என்ன செய்வாங்க? அவர் என்ன சொன்னார்? அங்க கீழே மோசேயும் மேல மோசேயும் தீர்க்கதரிசிகளும் இருக்காங்க. அவங்க கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவாங்க. அவங்களுக்கு அவங்க என்ன செய்யட்டும்? செவி கொடுக்கட்டும். அதற்கு அவன், அப்படி அல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவர்களிடத்தில் போனால் மனம் திரும்புவாங்க. எங்க இருந்து போனா? மரித்தோர்ல இருந்து ஒருத்தன் அவங்களிடத்துக்கு போனா, இந்த வசனத்தை விசுவாசிக்காதவன் வேற எதை விசுவாசித்தாலும் எங்க போக முடியாது? பரலோகத்துக்கு. தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம வேற என்ன செஞ்சாலும் பரலோகத்துக்கு போக முடியும். அடுத்து வாசிங்க. அதற்கு அவன், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள். யாருக்கு செவி கொடுக்கல? அங்க சுவிசேஷம் அறிவிக்கவோ அல்லது ஏதாவது சொல்லவோ யாரோ ஒருத்தர் வந்திருப்பாங்க. அவங்களுக்கு அவர் என்ன செய்யல? செவி கொடுக்காவிட்டால், இங்க இருந்து ஒருத்தர் இறந்து போனாலும் என்ன செய்ய மாட்டாங்க? கிறிஸ்துவ நம்ப மாட்டாங்க. அப்போ கர்த்தருடைய வார்த்தைக்கு அதிகமா என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். இங்க எத்தனை பேர் செவி கொடுப்பீங்களோ தெரியாது. ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும். கேட்பீங்க, அது என்ன நல்லா தெரியும், கேட்பீங்க. ஆனா எத்தனை பேர் செவி கொடுப்போம்? அதுலதான் வித்தியாசம். செவி கொடுத்தாதான் எங்க போக முடியும்? பரதேசுக்கு போகும். இப்போ இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும் வரை இவங்க எங்க இருந்தாங்க? கிறிஸ்துவுக்குள்ள மரித்த பரிசுத்தவான்கள் மேல் பாதாளத்துக்குள்ள. கிறிஸ்துவுக்குள்ள மரிக்காதவங்க எங்க இருந்தாங்க? தாழ்ந்த பாதாளம். இப்ப இயேசு கிறிஸ்து உயிர் தந்துட்டார். உயிர் தந்து போகும்போது மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகளை வாங்கிட்டு எங்க போறார்? பாதாளத்துல போய் பிரசங்கம் பண்ணார். அந்த ஆவிகளுக்கு போய் என்ன செஞ்சார்? பிரசங்கம் பண்ணிட்டு அவங்கள கூப்பிட்டுட்டு எங்க போறார்? பரதேசுக்கு போறார். அத இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரலோகத்துல இல்ல, இயேசு கிறிஸ்து அடிக்கப்படுதார், உயிர்த்தல போறார், பரலோகத்துக்கு நான் கொண்டு போவேன்னு. இப்போ நாம யாருமே பரலோகத்துக்கு, இப்போ நாம மரிச்சாலும் எங்க தான் போவோம்? பரதேசுக்கு தான் போவோம். இளைப்பாறுகிற ஸ்தலம், அங்கதான் நம்ம போவோம். பரலோகத்துக்கு இப்போ நாம போக மாட்டோம். ரகசிய வருகையில தான் பரலோகத்துக்கு நாம போவோம். அதனால இயேசுவே என்ன சொன்ன? இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். எங்க இருப்பாய்? அங்கதான் இருப்பாய், வேற எங்கேயும் போக முடியாது. அப்ப கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவங்க எங்க இருக்காங்க? இப்போ பரதேசியில. கிறிஸ்துவுக்குள்ள மரிக்காதவங்க எங்க இருக்காங்க? தாழ்ந்த பாதாளத்துல. அந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தான். மேல் பாதாளத்துல இருந்தவங்க கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவங்க, தாழ்ந்த பாதாளத்துல இருந்தவங்க கிறிஸ்துவுக்குள்ள மரிக்காதவங்க. இப்ப மேல் பாதாளம் எப்படி இருக்கு? காலி ஆயிடுச்சு. அங்க இப்ப யாரும் இல்லை. ஆனா தாழ்ந்த பாதாளமும் அடுத்த அடி பாதாளமும் என்ன செய்யுது? இருக்கு. நல்ல கவனிங்க. பேதுரு சொல்லுவார், இந்த கல்லின் மேல் என் சபையை, பாதாளத்தின் வாசல். எந்த ஒரு ஆத்மாவும் எங்க போக கூடாது? பாதாளத்துக்கு போகக்கூடாது. இங்க கட்டப்பட்டா அங்கேயும் கட்டப்படலாம், இங்க கட்ட அவிழ்க்கப்பட்டா அங்கேயும் கட்ட அவிழ்க்கப்படலாம். இங்க கட்டப்படலனா அங்கேயும் கட்டப்பட முடியாது. சபையை கர்த்தர் கட்டினால் பாதாளத்துக்கு, அங்க ஆத்மாக்கு எங்க போக கூடாது? பாதாளத்தின் வாசலுக்கு போக கூடாது. அவங்க எங்க போகணும்? பரதேசுக்கு தான் போகணும். இப்ப நம்ம இதுவரைக்கும் பார்த்தோம் மேல் பாதாளமும் சாந்த பாதாளமும் பார்த்தோம். இப்ப அடுத்து அடி பாதாளம். நம்ம அடுத்து பார்க்க போறது என்ன பாதாளம்? அடி பாதாளம். இந்த அடி பாதாளத்துல யார் இருக்கா? மேல் பாதாளம் எப்படி இருக்கு? காலியா இருக்கு. தாழ்ந்த பாதாளம் யாரு இருக்கா? கிறிஸ்துவுக்குள்ள மரிக்காதவங்க இருக்காங்க. அடி பாதாளத்துல யாரு இருக்கா? கட்டப்பட்ட தூதர்கள் இருக்காங்க, பாவம் செய்த தூதர்கள். அடி பாதாளத்துல யாரு இருக்கா? நீங்க 2 பேதுரு 2ஆம் அதிகாரத்தை எடுங்க. அதுல 4வது வசனத்தை வாசிங்க. பாவம் செய்த தூதர்களை
பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி இப்போதைக்கு அதுதான் அவங்களுக்கு என்னது? இப்போதைக்கு அவங்களுக்கு அதுதான் என்னது? அவங்களுக்கு அது என்னது? நரகம். நரகத்திலே தள்ளி நியாயத்தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்புக் கொடுத்து நியாயத்தீர்ப்புக்கு வச்சிருக்கார். இவங்களை எதுல கட்டினார்? எந்த சங்கிலினால கட்டினார்? அப்ப அங்க என்ன இருக்கும்? அந்தகாரம் தான். எங்க? அடி பாதாளம். அங்க சில தூதர்களை, பாவம் செய்த தூதர்கள் அங்க என்ன செஞ்சிருக்கார்? கட்டி வச்சிருக்கார். நீங்க ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஆதியாகமம் இவங்க எப்படி பாவம் செஞ்சாங்க பாருங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். தேவகுமாரன், அங்க மனுஷகுமாரன்னு சொல்லல, தேவகுமாரன். அதாவது கேரு பாவம் செய்யும் போது லூசிபர் என்கிற பெயரை வாங்கி அவனோடு கூட ஒரு கூட்டத்தார் என்ன செஞ்சாங்க? ஆகாயத்து விரிவிலே இருந்தாங்க. அதுல ஒரு கூட்டத்தார் என்ன செஞ்சாங்க? மனுஷகுமாரத்திகள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே இவங்க எல்லாம் எதை விட்டுட்டு வந்தவங்க தெரியுமா? தங்களுடைய வாசஸ்தலத்தை விட்டுட்டு வந்தவங்க. இவங்க எதை விட்டுட்டு வந்தாங்க? யூதா 6ஆம் வசனத்தை வாசிங்க. யூதாவின் நிருபம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்க தேவதூதங்க எப்படி பாவம் செய்யலாம்னு யோசிப்பீங்க. அதனால யூதா 6ஆம் வசனத்தை வாசிங்க. அதுல இருக்கும் பாருங்க. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாமல் இவங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? ஆதி மேன்மை அவங்க என்ன செய்யல? காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டு விட்டுட்டாங்க. விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாயத்தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வச்சிருக்காங்க. எதை இழந்து வந்தாங்க? ஆதி மேன்மையை இழந்து வாசஸ்தலத்தை விட்டு வந்துட்டாங்க. இவங்களுக்கு வாசஸ்தலம் கொடுக்கப்பட்டது. நம்ம அதாவது இயேசு சொல்வார், நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை நான் வந்து அதுல உங்களை, அவ ஸ்தலம்னா என்னது? வீடு அல்ல. நாம என்ன நினைப்போம்? எனக்காக கர்த்தர் என்ன கட்டியிருக்கார்? ஒரு வீடு கட்டிட்டு இருக்காருன்னு நினைப்போம். அது அல்ல. வாசஸ்தலம், அதாவது இந்த ஆத்மா தங்குவதற்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்குவோம். ஏன்னா இது அழிவுள்ள சரீரம், அழியாத சரீரத்தை ஒண்ணு கர்த்தர் செஞ்சுட்டு இருக்க நமக்காக. இப்ப நம்ம உயிரோடு இருந்தோம்னா, கர்த்தர் வந்தான்னா இந்த ஆத்மா போய் அந்த அழியாத சரீரத்தில் என்ன செய்யும்? தங்கும். அதான் அழிவுள்ள சரீரமாகிய இது அழியாமையை தரித்து கொள்ளும். இந்த வஸ்திரம் வேணும், இந்த போர்வை கலைந்துடும், அந்த போர்வை வரும். அவர் வரும்போது அதுவும் மறுரூபமாகும். இதான் வாசஸ்தலம். அப்படி இவங்களுக்கு தேவனுடைய வாசஸ்தலமா இருந்தவங்க ஆவிக்குரிய சரீரத்துல இருந்தாங்க. அவங்க எப்ப அந்த வாசஸ்தலத்தை விட்டு கீழே இறங்குனாங்களோ அப்ப என்ன சரீரம் வந்துட்டு? மாம்ச சரீரம் வந்துட்டு. அந்த மாம்ச சரீரம் வந்ததுனால இவங்க என்ன செஞ்சாங்க? பெண் கொண்டார்கள். என்ன செஞ்சாங்க? அத கண்டு அதுல போட்டிருக்கேன். அவங்க என்ன செஞ்சாங்க? தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டாங்க. அந்த ஆகாய விரிவுல இருந்து பார்த்து பாவம் செஞ்சாங்க. இவங்கள் எல்லாம் இந்த பாவம் செய்த தூதர்களை கட்டி எங்க போட்டார்? எதனால கட்டினார்? அந்தகார சங்கிலி. அதுல கட்டி எங்க போட்டார்? அடி பாதாளம், அந்த காலத்துல போட்டார். இப்ப அடி பாதாளத்துல யார் இருக்கா?
பாவம் செய்த தூதர்கள். இந்த இடத்துலதான் சாத்தானும் போவோம். பெரிய பாம்பாகிய வலுசற்பம் கட்டப்படும். இந்த 7 வருடம் உபத்திரவ காலம் முடிந்து கட்டப்படுவான். ஏன்னா 1000 வருடம் அரசாட்சி நடக்கணும். அப்ப இவன் இருந்தா கண்டிப்பா 1000 வருடம் அரசாட்சி நடக்க. இவன் அந்த 1000 வருடம் அரசாட்சிக்கு தடையா இருக்க கூடாது கட்டி எங்க போடுவார்? இந்த அடிபாதாளத்துல போடுவார். அதுக்கப்புறம் அவன் கொஞ்ச நாள் விடுவிக்கப்படுவான். அதன் பிறகுதான் நியாய தீர்ப்பு வரும். அதன் பிறகுதான் மரணமும் பாதாளமும் நரகத்துல தள்ளப்படும். இந்த பாதாளம் நியாய தீர்ப்பு முடிகிற வரை அந்த பாதாளம் இருக்கும். இந்த பாதாளம் நான் அந்த வசனத்தை சொல்லித்தரேன். அப்ப இங்க யார் இருக்க? அடிபாதாளத்துல பாவம் செய்த தூதர்கள் கட்டப்பட்டு இருக்காங்க. ஏன் இவங்க எதை இழந்தாங்க? அது எப்படி ஏசா சேஷ்ட புஸ்தர பாகத்தை இழந்தாரோ இதே போல இவங்க ஆதி மேன்மையை இழந்துட்டாங்க. தங்களுடைய வாசஸ்தலத்தை விட்டுட்டாங்க. எப்போதுமே நாம கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள கண்டிப்பா இருக்கணும். அதை விட்டு நாம வெளியே வந்துட்டோம்னா அதான் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். அதை ஏசு சொல்லுவோம். முதிர்ந்த வயது உள்ளவங்கள். முதிர் வயதானாலும் நீ பசுமையும் எப்படி கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா, கிறிஸ்துவுக்குள்ள நீ இருந்தா முதிர் வயதானாலும் பசுமையும் புஷ்டியுமா இருப்பார். ஆவிக்குரிய ஜீவியத்தில் கிறிஸ்துவுக்குள்ள இருந்த, கிறிஸ்துவுக்குள்ள இருந்தே மரிக்கணும். கடைசி வரைக்கும் யாருக்குள்ள இருந்து மரிக்கணும்? கிறிஸ்துவுக்குள்ள இருந்து மரிக்கணும். கிறிஸ்துவுக்குள் மரித்தவங்க எங்க போவாங்க? முதலாவது எழுந்திருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதினார். யாரு? கிறிஸ்துவுக்குள் மரித்தவங்க பாக்கியவாங்க. நாம யாருக்குள்ள மரிக்கணும்? கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கணும். ஸ்தேவான் யாருக்குள்ள மரிச்சார்? அதான் கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கிறது. நாம யாருக்குள்ள மரிக்கணும்? கிறிஸ்துவுக்குள்ள கண்டிப்பா மரிக்கணும். நீங்க ஆதியாகமம் ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு சட்டைகள் இருந்தன. அவனவன் 2 சட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி. அப்ப தேவதூதருக்கு என்ன இருந்தது? செட்டைகளும் இருந்தது, முகமும் இருந்தது. 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் பாதங்களை மூடினார். அப்ப பாதமும் உங்களுக்கு முகமும் இருந்தது, பாதமும் இருந்தது. நீங்க 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தை எடுங்க. பேதுரு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. தங்கள் நிமித்தம் அல்ல, தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவர்களை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க, அந்த சுவிசேஷத்தை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையா இருக்கிறார்கள். அப்ப அவங்களுக்குள்ள என்ன இருந்தது? ஆசை இருந்தது. நம்மள போல அவங்களுக்கு எல்லாமே இருந்தது. முகம் இருந்தது, பாதம் இருந்தது. தேவதூதர்கள் இதை உற்று பார்க்க. இப்ப 103ஆம் சங்கீதத்தை எடுங்க. இருபதாம் வசனத்தை வாசிங்க.
கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே அவரை ஸ்தோத்திரியுங்கள். அப்ப அவங்களுக்குள்ள என்ன இருக்கு? கீழ்ப்படிதல் இருந்திருக்கு. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற தூதர்கள். அப்ப நம்மள போலவே அவங்களுக்கும் எல்லாமே இருந்து, இதனாலதான் இவங்க பாவம் சொன்னாங்க. எப்போ இதெல்லாம் இருந்திருக்கு? ஆவிக்குரிய சரீரத்துல இருக்கும் போதே இதெல்லாம். அப்ப அந்த வாசத்தலத்தை விட்டு வந்த பிறகு என்ன செஞ்சாங்க? பாவம் செய்தாங்க. இவங்களை கர்த்தர் என்ன செஞ்சார்? அந்தகார சங்கிலினாலே கட்டி நியாய தீர்ப்பு கண்டு கீழே என்ன செய்தார்? அடைத்து வைத்திருக்கார். கீழே என்ன செஞ்சிருக்கார்? அடைச்சு வச்சிருக்கார். இவங்களை 7 வருஷம் உபத்திரவ காலத்துல கொஞ்சம் வெளியே கொண்டு வருவார். ஏன்னா ஜனங்களை உபத்திரவப்படுத்துவதற்கு இந்த பாதாள குழியை திறந்து இவங்களை என்ன செய்வார்? வெளியே கொண்டு வருவார். உபத்திரவ காலத்துல 2 உபத்திரவம் இருக்கும். பரலோகத்துல இருந்தும் உபத்திரவம் வரும், பூமியில இருந்தும் உபத்திரவம் வரும். அதுக்காக இப்பவே நாம கிறிஸ்துவுக்குள்ள என்ன செய்யணும்? இருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள போயிட்டு வரக்கூடாது. கிறிஸ்துவுக்குள்ள போயிட்டு வர்றது என்ன? எப்போதும் நாம் வந்தடையத்தக்க அந்த கண்மலை வேற, கண்மலையின் வெடிப்புக்குள் தங்கி இருக்கும். அதான் வித்தியாசம். எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலை உள்ள முகத்துக்கும் கண்மலையில தங்கி இருக்கிறவங்களுடைய முகத்துக்கும் வித்தியாசம் தெரியும். முகத்துல கண்டுபிடிக்கணும், அது வித்தியாசம் இருக்கும். இவங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்காங்க, கிறிஸ்துவ விட்டு விலகி இருக்காங்கிறத வித்தியாசம் தெரியும், முகத்துல தெரியும். இப்ப நான் கடைசி ஒரே ஒரு வசந்த மாத்திரம் நான் சொல்லிட்டு முடிச்சதேன். வெளிப்படுத்த எழுதின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் வாசிங்க. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். 1000 வருடம் அரசாட்சிக்கு பின்புதான் சிங்காசனம் வரும், நியாயத்திற்கு. வெள்ளை சிங்காசனம் நியாயத்திற்கு. அதில் வீற்றிருக்கிறவரை கண்டேன். அவருடைய சமூகத்தில் இருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகம் அல்ல புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். சமுத்திரம் தண்ணில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. அநேக சிலவங்க சமுத்திரத்துல என்ன செஞ்சிருப்பாங்க? இந்த கடலை மீன் பிடிக்க போறாங்க, ஏதாவது ஒரு ஆபத்துல அவங்களெல்லாம் சமுத்திரம் என்ன செய்யும்? அந்த நியாய தீர்ப்பு நல்ல ஒப்படைக்கும். ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் இங்கதான் மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. எப்போ நியாயத்தீர்ப்பு வரும்போதுதான் இந்த மரணமும் பாதாளமும் தங்களுக்குரியவங்களை என்ன செய்யும்? ஒப்படைக்கும். அது வரைக்கும் தாழ்ந்த பாதாளமும் இருக்கும், அடி பாதாளமும் இருக்கும். இன்னும் நரகம் என்ன ஆகல? திறக்கப்படலை. இப்போ பாதாளம் தான் இருக்கு. நரகம் நம்ம அது வழக்கு சொல்ல மாறிட்டு, அவன் எங்க போயிடுவான் நரகத்துக்கு அப்படின்னு நம்ம அப்படின்னு சொல்லி பழகிட்டோம். ஆனா எங்க போவாங்க? பாதாளம். அடுத்து வாசிங்க. அதனாலதான் தாவீது சொல்லுவார், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டிட்டு இருக்கு, உங்களுடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். 119ஆம் சங்கீதத்தில் சொல்லுவார், எப்போ முதிர் வயதில் உள்ளவன் போது என் ஆத்மா இன்னும் கொஞ்சம் என்ன எப்படி இருக்கு?
கொஞ்சம் மண்ணோடு ஒட்டிட்டு இருக்கு. அதையும் நான் என்ன செய்யணும்? சுத்திகரிக்கணும். கடைசி வரைக்கும் இந்த ஆத்மாவில் என்ன விட்டக்கூடாது? மண்ணை கழுவிக்கிட்டே இருக்கணும். வெள்ளியிலிருந்து களிம்பு நீக்கப்பட்டால் மாத்திரமே அது நல்ல உடைமை பெறும். நம்ம மண்ணை அப்பப்போ என்ன செஞ்சுட்டே இருக்கணும்? கழுவிக்கிட்டே இருக்கணும். மண்ணை ஒட்டும். மண் என்ன செய்யும்? ஒட்டும். அதான் உங்களுடைய வசனத்தின்படி என்னை, இந்த வசனம் தான் நம்மளை அங்க கொண்டு போகும். வேற யாரும் கொண்டு போக மாட்டாங்க. வசனம் மாத்திரமே நம்மளை அங்க கொண்டு போகும். வசனத்துக்கு நல்லா என்ன செய்யுங்க? செவி கொடுக்கும். அது உங்க வேலை. நான் செவி கொடுத்தா நான் பரலாம், நீங்க செவி கொடுத்தாதான் நீங்க பாருங்க. நானும் உங்களை கொண்டு போக முடியாது, நீங்களும் என்ன கொண்டு போக. அது உங்க கையில தான் இருக்கு. இப்ப வாசிங்க, மரித்தோரை ஒப்புவித்தன எது? மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இதுதான் நரகம். மரணமும் பாதாளமும் கடைசி எங்க போகும்? அக்கினி கடலுக்கு போகும். அடுத்து வாசிங்க. இது இரண்டாம் மரணம். இதுதான் இரண்டாம் மரணம். ஒரு சபைக்கு சொல்வா, இரண்டாம் மரணத்தினாலே நீங்க என்ன செய்யக்கூடாது? சேதமாக கூடாது. இதுதான் இரண்டாவது மரணம், நரகம். முதலாவது மரிப்போம், எங்க போவோம்? பாதாளம். இவங்களுக்கு எங்க, நம்ம எங்க பங்குடையவர்களா மாறக்கூடாது? நரகத்துக்கு. இரண்டாம் மரணத்துக்கு நாம பங்குடையவங்களா மாறிடக்கூடாது. பாதாளத்துக்கு போனவங்க எல்லாம் கடைசி எங்க போவாங்க? நரகம். 15ஆம் வசனத்தை வாசிங்க. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக, ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ, ஜீவ புஸ்தகத்துல யார் யார் பேர் இல்லையோ, நல்ல கவனிங்க, அல்ல கிறிஸ்தவன் பேரு அப்படின்னு சொல்லல, ரசிக்கப்பட்டவங்களா இருந்தாலும் சரி, அவங்க பேரை கிறுக்கி போட அவருக்கு அதிகாரம். நான் ஞானஸ்தானம் எடுக்க பிள்ளைகளுக்கு அது சொல்லி கொடுத்தேன். ஏன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு புரியணும். ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, உங்க பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு, அதை கிறுக்கி போடவும் அவருக்கு அதிகாரம் உண்டு. ஜீவ புஸ்தகத்திலே பேர் எழுதப்பட காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான். அதான் ஜீவ புஸ்தகம் திறக்கப்பட்டது. இந்த பேரு பாப்பார், இல்ல இருக்கான்னு பாப்பார். இல்லாதவன் பேரெல்லாம் எங்க? நரகம், அக்கினி கடல். அங்க என்ன இருக்கு? அக்கினி எரியுது. இந்த நரகத்துக்கு யாரெல்லாம் போவார்? வெளிப்படுத்த 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இருக்கு பாருங்க. அது நிறைய இருக்கு, ஆனா இந்த வெளிப்படுத்தல ஒரு சிலரை போட்டிருக்காங்க பாருங்க. பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும், இதெல்லாம் ஆவிக்குரிய இதுல, கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். இவங்க எல்லாத்துக்கும் தான் நரகம். இவங்க எல்லாரும் எங்க போவாங்க? அக்கினியும் கந்தகமும் எரிகிற அக்கினி கடல். நரகம் வந்து ஒரு கடல். அதுக்கு இவ்வளவு ஆழம் அவ்வளவு நீளம்னு. அதனால நம்ம கடைசி வரை யாருக்குள்ள இருக்கணும்? கிறிஸ்துவுக்குள்ள. கண்மலைக்குள்ள நாம இருந்தாதான் நாம எங்க போக முடியும்? பரலோகம். இன்னும் வேற லிஸ்ட் இருக்கு. ஆனா வெளிப்பத்து எதுன விசேஷம் சொன்னதுனால நான் அதை சொன்னேன். அதெல்லாம் ஆவிக்குரிய பயம். இந்த உலகத்துக்கு பயப்படுவாங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எதுக்கு பயப்படல? உலகத்துக்கு பயப்படலையே. அவன் அவன் அப்படி செஞ்சிருவான், என் சொந்தக்காரங்க போயிடுவாங்க, அதுக்கு இடம் கொடுக்கலையே அவங்க. கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்கணும் கடைசி வரை. யாருக்காக? கிறிஸ்து எனக்கு
ஜீவன். சாவு எனக்கு கடைசி வரைக்கும் கிறிஸ்து மாத்திரமே நமக்கு எப்படி இருக்கணும்? ஜீவனா இருக்கணும். புரிஞ்சுதா? நாம எல்லாம் எங்க போக கூடாது. நாங்க எதுக்காக அப்படி இருங்க இப்படி இருங்கன்னு சொல்றோம்? உங்களுக்கு அது இப்போ எப்படி தெரியும்? எப்படியோ தெரியும், அது தெரியாது. ஆனா பின்னாடி என்ன தெரியும்? ஆழ்ந்த பாதாளத்துக்கு போகும்போது அப்பதான் வேதனை தெரியும். அதை நான் அன்னைக்கே சொன்னேன், என் போதகர் சொல்ல ஏதாமல் போனேனே. கடைசி காலத்துல உள்ளவங்க, ஏன்னா போதகருக்கு அதிகமா யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க. சொல்லுவாங்க ஆனா கீழ்ப்படிய மாட்டாங்க. நான் பைபிள் மூலம் நான் நிறைய படிச்சேன். என் கண்ணை கத்தை திறந்து சொல்லி தந்தேன். நான் சொல்றேன், பைபிள் மூலம் நான் நிறைய படிச்சேன். கத்தரை மாத்தமே சார்ந்து போயிருந்தேன். உண்மையா அவரை போல யாருமே இல்லை. இந்த பைபிளை ஆழமா படிக்கணும். அதை யாரையும் நம்பாது. கத்தரை மாத்திரமே பிடிக்கும். இந்த தேவன் சதா காலமும் நம்முடைய இந்த வார்த்தை என்ற அடிக்கடி பேசுவேன். நான் உன்னை மரண பரியந்தான் நடத்துவேன். நம்மளை மரண பரியந்தான் நடத்துறது யார்? முதிர் வயதானாலும் தாங்குவேன், தப்பு வைப்பேன், சுமப்பேன், ஏந்துவேன் என்று சொல்றது யாருக்கும் சொல்லுவார்? அப்படி யாரு செய்வார்? ஆனா கர்த்தர் முதிர் வயதுல என்ன செய்வார்? தாங்குவார். நாம யாரை நம்புவோம்? என் பையன் நல்லா பார்த்துக்கிடுவான். கர்த்தர் மாத்திரமே கடைசி வரைக்கும் தாங்குவார். கர்த்தர் மாத்திரமே கடைசி வரைக்கும் ஏந்துவார். கர்த்தர் மாத்திரமே கடைசி வரைக்கும் சுமப்பார். அவர் மாத்திரமே தப்பு வைப்பார். சொன்னது கர்த்தர். நம்ம அவரையே சார்ந்து போய், உன் இருதயம் எங்கேயோ அங்கதான் பொக்கிஷம். நம்ம இருதயம் கர்த்தரிடத்துல இருந்தா கர்த்தர்ட்ட நமக்கு பொக்கிஷம் கண்டிப்பா இருக்கு. நம்ம தேவையெல்லாம் அவர்கிட்ட தான் இருக்கு. நம்ம இருதயம் மனுஷங்கிட்ட இருந்தா நம்ம தேவை அவங்ககிட்ட தான் இருக்கு. இன்னைக்கு நான் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. கர்த்தர் கிருபையா அவங்கள கொண்டு வந்தேன். ஏன்னா அந்த இடம் சொல்லல. இப்போ அநேகர் அப்படிதான் இருக்காங்க. நான் விட்டுட்டேன். மதிக்கலைன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? விட்டுட்டேன். ரொம்ப வேதனை. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க அங்க, அதனால இப்போ ஜெபத்துல வச்சுட்டு விட்டுட்டு எல்லாத்துக்குமே ஜெபம் தான். யாரையும் நாம என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியுமா? உங்களோட சிந்தனை மாற்ற முடிஞ்சிருமா? முடியாது. அவங்க செவி கொடுத்தா மட்டும்தான் மாறுவாங்க. கேட்பாங்க, ஆனா என்ன செய்யணும்? செவி கொடுக்கும். அப்பந்தான் மாற்றம் வரும். உன் முகரூபத்தை எனக்கு, அந்த முகத்துல வித்தியாசம் கண்டிப்பா இருக்கு. நீங்க கண்மலைக்குள்ள இருந்து பாருங்க, உங்க முகத்துல வித்தியாசங்கள் வரும். நீ கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. கர்த்தர் கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். ஆனா கடைசி வரை கைவிட மாட்டேன். அந்த ஒண்ணு மட்டும் நல்ல, உயர்வோ தாழ்வோ, துன்பமோ வியாகுலமோ, நாசமோசமோ மரணமோ, கடைசி வரைக்கும் என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். ஏன்னா இந்த தேவன் சதா காலமும் நம்முடைய தேவன். மரண பரியந்தமும் நம்மளை என்ன செய்வார்? கண்டிப்பா நடக்கும். அந்த வசனத்தை படிக்கும்போது ரொம்ப, அந்த வசனம் தான் எனக்கு ஆறுது. சரி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. எதற்குமே தகுதி இல்லாத எங்களை உம்முடைய சன்னதியை கூட்டி சேர்த்த தயவுக்காய் உம்மை ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை நீர் கேட்க கர்த்தாவே, அதை கொடுக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்த கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இரண்டாம் மரணமாகிய அந்த அக்கினி கடலிலே நாங்கள் யாருமே போயிடக்கூடாதப்போ. சபையை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளக்கூடாது கர்த்தாவே. நீரே இரக்கம் பாராட்டணுமே கர்த்தாவே. நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவரையும் கேட்டின் மகன் கெட்டு போனாலே ஒழிய வேறு ஒருவரும் கெட்டு போக கூடாதப்பா. எல்லாரும் உம்முடைய ராஜ்யத்துக்கு வரணுமே. உம்முடைய நாமத்தினாலே இவர்களை காத்து கொள்ளணுமே. நீரே கிருபை செய்யணுமே.
நீரே இவர்களை ஆசீர்வதிக்கணுமே. உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் எப்போதும் அவர் வருகை வரை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.